வணக்கம் பிரவீன். அதாவது மாங்காடு அடுத்த கொழுமணிவாக்கம் சார்லஸ் நகர் பகுதியை சேர்ந்தவர் ராகேஷ். இவரது மனைவி எலிசபெத். இவர்களுக்கு துசோஜ் என்ற 11 வயது மகனும் ஒரு மகளும் உள்ளனர். வீட்டின் வெளியே துசோஜ் சிறுவன் விளையாடி கொண்டிருந்த போது அப்போது அவரின் வீட்டின் எதிரே வசிக்கக்கூடிய கார்த்திக் என்பவர் அவரது வீட்டில் வளர்க்கக்கூடிய ராட்வில்லர் என்னும் நாயை நடைப்பயிற்சிக்கு அழைத்து சென்றார். இந்த நிலையில் திடீரென வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களை பார்த்து அந்த நாய் எகிரியதால் அருகில் இருந்த பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதில் அந்த நாய் விளையாடி கொண்டிருந்த துசேஜை கடித்ததில் அவரது தொடையில் பலத்த காயம் ஏற்பட்டது. சிறுவன் ரத்த வெள்ளத்தில் அலறினான். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அந்த நாயை இழுத்து பிடித்த நிலையில் காயமடைந்த சிறுவனை பூந்தமல்லியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து சிறுவனின் பெற்றோர் நாயின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாங்காடு போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் பேரில் மாங்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது சென்னையில் கடந்த சில மாதங்களாக சாலையில் நடந்து செல்பவர்கள் மீது மாடு முட்டுவதும் நாய் கடித்து குதறுவதும் அரங்கேறி வரும் நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு உரிய அனுமதி வாங்க வேண்டும் என அறிவித்துள்ளது. ஆனால் தற்போது இந்த பகுதியில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு முறையான அனுமதி பெறாமல் வீட்டில் வளர்த்து வருவதாகவும் சிறுவர்கள் விளையாடக்கூடிய நேரத்தில் தெருவில் நாய்களை அழைத்து செல்வதால் மேலும் பல அசம்பாவிதங்கள் நடைபெறும் எனவும் நடைபெறுகிறது. அதாவது அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்துள்ளது. வீட்டில் வளர்த்த நாய் சிறுவனை கடித்து குதிரைய சம்பவம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது.